Hello students, இது just know it. இந்த வீடியோவில் நம்ம ஆகஸ்ட் 10 2021 முதல் ஆகஸ்ட் 13 2021 வரை உள்ள கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டடான ப்ராக்டிஸ் கொஸ்டின்ஸ் சால்வ் பண்ண போகிறோம். இந்த கொஸ்டின்ஸ் யாருக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னா பல்வேறு போட்டித் தேர்வுகள் மற்றும் நுழைவுத் தேர்வுகளுக்காக தயாரித்து கொண்டிருக்கக்கூடிய தேர்வர்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். இப்போ முதல் கொஸ்டினை நம்ம சால்வ் பண்ணலாம். With reference to census in India, which of the following statements are correct அப்படினு இருக்கு. So the individual data collected in census under the Census Act 1948 are not made public as per the provisions of the act. So இந்த statement correct. Second statement பாருங்க, the individual data can be used for the preparation of National Register of Citizens database அப்படினு இருக்கு. So இங்க இந்த statement தப்பு. இந்த இண்டிவிஜுவல் டேட்டாவை என்ன பண்ண மாட்டாங்க அப்படின்னா it cannot be used. ஓகே, ஸோ இது வந்து cannot be used இருக்கணும், அங்கே can be அப்படின்ட்டு இருக்கு. ஸோ this statement is wrong. ஸோ இங்கே வந்து ஆப்ஷன் A1 only அப்படிங்கிறது தான் கரெக்ட் ஆன்சர். ஸோ கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் A1 only. இப்போது நீங்கள் இந்த கொஸ்டின் ரிலேட்டடாக ரெண்டு விஷயம் பண்ணணும். ஸோ ஒன்று வந்து go and search what is NRC, National Register of Citizen, and National Population Register. ஸோ இந்த ரெண்டும் என்ன, இந்த ரெண்டுக்கு இடையில் இருக்கக்கூடிய வித்தியாசம் என்ன அப்படிங்கிறத நீங்கள் சர்ச் பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ வந்து நம்ம சென்சஸ், இந்தியாவில் சென்சஸ் பற்றின சில ஃபேக்ட்ஸை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு பாருங்கள், இந்தியாவில் ஃபர்ஸ்ட் சென்சஸ் வந்து 1872 நடந்திருக்கு. பிரிட்டிஷ் பீரியடில் வந்து லார்டு மாயோ அப்படிங்கிறவருடைய பிரிட்டிஷ் வைஸ்ராய் அவர், ஸோ அவருடைய பீரியடில் நடந்தது தான் இந்த ஃபர்ஸ்ட் சென்சஸ். ஸோ அதுக்கப்புறம் வந்து ஒவ்வொரு 10 இயர்ஸுக்கும் ஒருக்கா அந்த சென்சஸ் நடந்துக்கிட்டே இருக்குது, இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடந்துக்கிட்டே இருக்குது. சுதந்திரத்துக்கு பிறகு ஆஃப்டர் 1947 ஒரு சட்டம் கொண்டு வராங்க, சென்சஸ் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1948. ஸோ அதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா 1949 இருந்து திஸ் பாப்புலேஷன் ஆர் தி சென்சஸ் இஸ் கண்டக்டட் பை தி ரெஜிஸ்ட்ரார் ஜெனரல். ஸோ இந்த அமைப்புக்கு கீழே ரெஜிஸ்ட்ரார் ஜெனரல் அண்ட் சென்சஸ் கமிஷனர் ஆஃப் இந்தியா அண்டர் தி மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ். ஸோ இவங்களுக்கு கீழே இந்த சென்சஸை வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. சுதந்திர இந்தியாவில், இண்டிபெண்ட் இந்தியாவில் ஃபர்ஸ்ட் சென்சஸ் 1951 நடந்திருக்கு. ஓகே, ஸோ இது வந்து சில ஃபேக்ட்ஸ் அபவுட் சென்சஸ். ஸோ இப்போ 2021 சென்சஸ் ஏன் இம்பார்ட்டண்ட் அப்படின்னா, ரீசெண்டாக இதை வந்து போஸ்ட்போன் பண்ணுறோம், அதாவது தள்ளி வைக்கிறோம், இந்த சென்சஸ் ரிலேட்டடான ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே வந்து தள்ளி வைக்கிறோம் அப்படின்னு அரசு அறிவிச்சிருக்கு. ஸோ இதில் வந்து ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த 2021 சென்சஸ், இந்த ஆண்டுக்கான சென்சஸ் வந்து திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் டிஜிட்டல் சென்சஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ அடுத்த கொஸ்டின் போகலாம் நம்ம. வாட் இஸ் தி மெயின் அப்ஜெக்டிவ் ஆர் த மெயின் அப்ஜெக்டிவ் ஆஃப் பிரதான் மந்திரி உஜ்வாலா யோஜனா சம்டைம்ஸ் சீன் இன் தி நியூஸ் ரீசென்ட்லி இஸ். ஸோ இந்த உஜ்வாலா யோஜனாவோட அப்ஜெக்டிவ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, டு மேக் க்ளீன் குக்கிங் ஃபியூல் சச் அஸ் LPG அவைலபிள் டு தி ரூரல் அண்ட் டிப்ரைவ்ட் ஹவுஸ் ஹோல்ட்ஸ். இப்போது இது என்ன அப்படின்னு பார்க்கலாம், எந்த கண்டெக்ஸ்டில் இது நியூஸில் இருந்துச்சு அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். கரெக்ட் ஆன்சர் வந்து டி, ஆப்ஷன் டி. ஸோ இந்த ரீசெண்டாக இதோடைய செகண்ட் ஃபேஸை வந்து லான்ச் பண்ணாங்க, இந்த உஜ்வாலா 2.0 அப்படிங்கிற பேரில் இந்த பிரதான் மந்திரி உஜ்வாலா யோஜனாவோட செகண்ட் ஃபேஸை லான்ச் பண்ணாங்க. ஸோ இப்போ இந்த ஃபேஸ், இந்த செகண்ட் ஃபேஸ் வந்து என்ன பண்ணுது அப்படின்னா, மைக்ரண்ட்ஸ், ஸோ ஒரு பகுதியிலேருந்து, ஒரு மாநிலத்திலேருந்து இன்னொரு மாநிலத்துக்கு புலம்பெயர்ந்து இருக்கக்கூடிய தொழிலாளர்கள் குறிப்பாக, ஸோ அவங்களுக்கு எல்லாமே வந்து இது பயனளிக்கக்கூடிய வகையில் இதை வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க, இந்த ஸ்கீமை வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ எஸ்பெஷலி அவங்க ஈஸியாக என்ன பண்ண முடியும்னா, ஒரு LPG கனெக்ஷனை வந்து வாங்க முடியும். ஓகே, ஸோ LPG கனெக்ஷன் வந்து அவைல் பண்ண முடியும். ஸோ வித்தவுட் அட்ரஸ் ப்ரூஃப் எல்லாம் இல்லாமல், இப்போ ரேஷன் கார்டு இந்த மாதிரியான சிரமங்கள் இல்லாமல், ரேஷன் கார்டு அக்யூர் பண்ணணும் மாதிரியான சிரமங்கள் இல்லாமல், ஸோ அவங்க வந்து டிக்ளேர் பண்ணிட்டா போதும். ரைட், ஸோ அவங்களுடைய செல்ஃப் டிக்ளரேஷனே போதுமானது. ஸோ அதை கொடுத்து அவங்க, ஸோ இந்த அட்ரஸில் நான் இருக்கேன் அப்படின்னு அவங்க எழுதி கொடுத்துட்டாலே போதுமானது. ஸோ அதை வச்சு அவங்களுக்கு LPG கனெக்ஷன் கிடைக்கும். ஸோ அந்த அளவுக்கு இதை ஈஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த LPG கனெக்ஷன் கிடைக்கக்கூடிய அந்த ப்ராசஸை வந்து கவர்மெண்ட் ஈஸ் பண்ணியிருக்குது. தட்ஸ் வை திஸ் இஸ் இட் நியூஸ். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். ஆல் ஃபாரின் நேஷனல்ஸ் இன்க்ளூடிங் ரெஃப்யூஜி சீக்கர்ஸ் ஆர் கவர்ன்டு பை தி ப்ரொவிஷன்ஸ் கண்டைன்ட் இன் தி. ஸோ அப்போது ஃபாரின் நேஷ்னல்ஸ், அப்புறம் வந்து ரெஃப்யூஜி சீக்கர்ஸ், ஸோ இங்கே இந்தியாவுக்கு வந்து அகதிகளாக வரவங்க, அது போக இந்தியாவுக்குள்ளாடி பணி செய்கிறதுக்காக, வேலை செய்கிறதுக்காக வரக்கூடிய ஃபாரின் நேஷனல்ஸ், ஸோ இவங்களை எல்லாரையும் கவர்ன் பண்ணக்கூடிய, ஸோ இவங்க எல்லாரும் எந்த சட்டத்தின் கீழ் நிர்வகிக்கப்படுவாங்க அப்படின்னா, ஸோ இந்த 4 சட்டமுமே அதுக்கு கீழே வரும். ஸோ த ஃபாரினர்ஸ் ஆக்ட் 1946,
the Registration of Foreigners Act 1936, the Passport Entry into India Act 1920, and the Citizenship Act 1955. ஸோ இங்கே ஆப்ஷன் டி 1, 2, 3 and 4 அப்படிங்கிறது தான் கரெக்ட் ஆன்சர். ஸோ இது ஏன் நியூஸில் இருந்துச்சு அப்படின்னா, ரீசெண்ட்லி ரோஹிங்கியாஸ் வந்து இந்தியாவில் இருக்காங்க. ஸோ அவங்க மியான்மரை சேர்ந்த மைக்ரன்ஸ், சரியா? ஸோ அவங்க இந்தியாவில் இருக்காங்க. ஸோ அவங்களால சில இல்லீகல் ஆக்டிவிட்டீஸ் இங்கே நடக்கிறதா நியூஸ் சோர்ஸஸில் இருந்தது. ஸோ அது ரிலேட்டடான ஒரு இன்ஃபர்மேஷனை வந்து அரசு ஷேர் பண்ணியிருந்தது. ஸோ ஏன்னா இந்தியா யூஎன் ரெஃப்யூஜி கன்வென்ஷனை சைன் பண்ணல. இந்தியா இஸ் நாட் அ சிக்னேட்டரி ஆஃப் யூஎன் ரெஃப்யூஜி கன்வென்ஷன். ஓகே ஃபைன். ஸோ அதனால் ரெஃப்யூஜிஸ் ஆர் இல்லீகல் மைக்ரண்ட்ஸ் எல்லாரையுமே வந்து கவர்ன் பண்ணுறது இந்த சட்டங்கள் தான் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. தட்ஸ் வை இந்த கொஸ்டின் வந்து இங்கே இருக்குது. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம் நம்ம. திஸ் இஸ் அபவுட் ஹசிரங்கா நேஷ்னல் பார்க், ரைட்? ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்கள். இட் இஸ் இன்ஹாபிட்டட் பை வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் பாப்புலேஷன் ஆஃப் ஒன் ஹார்ன்டு ரைனோசரஸ் அப்படின்னு இருக்குது. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து கரெக்டு. ஸோ இந்த ஹசிரங்கா நேஷ்னல் பார்க் வந்து இந்த ஒன் ஹார்ன்டு ரைனோசரஸ் ப்ளஸ் ஏஷியன் எலிஃபென்ட்ஸ், ஸோ இதுக்கு எல்லாத்துக்கு தான் ஃபேமஸ். ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். அடுத்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, செகண்ட் ஸ்டேட்மெண்ட், இட் இஸ் அ பார்ட் ஆஃப் மனாஸ் பயோஸ்பியர் ரிசர்வ் டிக்ளேர்ட் அண்டர் யுனெஸ்கோஸ் மேன் அண்ட் பயோஸ்பியர் ப்ரோக்ராம் அப்படின்னு இருக்குது. ஸோ இது வந்து ஒரு பயோஸ்பியர் ரிசர்வ் அப்படின்னு சொல்கிறாங்க காசிரங்காவை. இட்ஸ் அ பார்ட் ஆஃப் மனாஸ் பயோஸ்பியர் ரிசர்வ்னு இல்லை, ரைட்? இட்ஸ் நாட் அ பயோஸ்பியர் ரிசர்வ். தேர்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்கள். இட் பிகேம் தி ஃபர்ஸ்ட் நேஷனல் பார்க் இன் இந்தியா டு ஹேவ் பீன் எக்யூப்டு வித் சேட்டலைட் ஃபோன்ஸ். So in the statement correct. So in the first statement, the third statement correct. So here option C 1 and 3 only is the correct answer. சரியா? ஸோ இப்போ ஏன் இது நியூஸில் இருந்ததுன்னா, இப்போ ரீசெண்டாக தான் இந்த ஹசிரங்கா நேஷ்னல் பார்க்கில் வந்து இந்த சேட்டலைட் ஃபோன்ஸை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஏன்னா ரொம்ப இன்டீரியர் பார்ட் ஆஃப் நேஷ்னல் பார்க்கில் வந்து சிக்னல்ஸ் வந்து கிடைக்கல, நெட்வொர்க் இல்லை. ஸோ அதனால் ஆன்டி போச்சிங் ஆக்டிவிட்டீஸை கோஆர்டினேட் பண்ணுறதுக்காக இந்த சேட்டலைட் ஃபோன்ஸை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. தட்ஸ் வை திஸ் இஸ் இன் நியூஸ். இப்போ ஹாசிரங்கா பற்றின சில டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம். இப்போ ஹாசிரங்காவை பொறுத்த வரைக்கும் அது வந்து ஒரு நேஷ்னல் பார்க், ஒரு தேசிய பூங்கா 1974 டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. அது ஒரு யுனெஸ்கோ ஹெரிட்டேஜ் சைட், அது ஒரு டைகர் ரிசர்வ். ஓகே, ஸோ எல்லாத்துக்கும் இயர்ஸ் இருக்குங்க, பார்த்துக்கோங்க. இட்ஸ் ஆல்சோ அன் இம்பார்ட்டன்ட் பேர்ட் ஏரியா டிக்ளேர்டு பை பேர்ட் லைஃப் இன்டர்நேஷ்னல், பட் இட்ஸ் நாட் அ பயோஸ்பியர் ரிசர்வ். ஸோ இவ்வளவு சிறப்புகள் இருக்குது, ஆனால் அது பயோஸ்பியர் ரிசர்வ் கிடையாது. அது நேஷ்னல் பார்க்கு, ஒரு வேர்ல்டு ஹெரிட்டேஜ் சைட்டு, டைகர் ரிசர்வ், ஒரு இம்பார்ட்டன்ட் பேர்ட் ஏரியா, பட் இட்ஸ் நாட் அ பயோஸ்பியர் ரிசர்வ். Next question, Mazar-e-Sharif, sometimes seen in the news recently, is located in, so this is a city located in Afghanistan. So recently தாலிபான்ஸுக்கும் அங்கே இருக்கக்கூடிய சிவிலியன் கவர்மெண்ட் அத்தாரிட்டிஸுக்கும் இடையில பயங்கரமான ஃபைட்டு போயிட்டுருக்கு. ஸோ அதனால் இந்த மசார்-இ-ஷரீஃபில் இருந்த கன்சலேட்டை இந்தியா அங்கே இருந்த பர்சனலில் என்ன பண்ணாங்க அப்படின்னா ஷிஃப்ட் பண்ணாங்க டெம்பரரி. ஸோ தட்ஸ் வை இந்த நியூஸ் இந்த பிளேஸ் வந்து நியூஸில் இருந்தது. நெக்ஸ்ட் கொஸ்டின், sixth one, which among the following statements about constitution amendment bill is are correct? So அரசியலமைப்பு திருத்த சட்டம் சார்ந்து எது வந்து கரெக்ட் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்க, அமெண்ட்மெண்ட் டு தி கான்ஸ்டியூஷன் கேன் பி இனிஷியேட்டட் ஒன்லி பை தி இன்ட்ரடக்ஷன் ஆஃப் தி பில் இன் லோக்சபா. அதாவது இந்த மசோதாவை, அரசியலமைப்பு சட்ட திருத்த மசோதாவை லோக்சபாவில் மட்டும்தான் இன்ட்ரடியூஸ் பண்ண முடியும் அப்படின்னு இந்த ஸ்டேட்மெண்ட் சொல்லுது. இல்லை, ராஜ்யசபாலே இன்ட்ரடியூஸ் பண்ணலாம். So either house of the parliament, it can be introduced in either houses of the parliament. So இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து தப்பு. அடுத்த ஸ்டேட்மெண்ட் பாருங்க, in case of disagreement between the two houses there is no provision for a joint sitting. So this statement is correct. ஸோ இங்கே வந்து கூட்டு அமர்வு, ஓகே, ஸோ ஒரு அந்த மசோதா சார்ந்த அரசியலமைப்பு சட்ட திருத்த மசோதா சார்ந்து ஒரு டிஸ்அக்ரிமெண்ட் வருது லோக்சபாவுக்கும் ராஜ்யசபாவுக்கும் அப்படின்னா ஒரு கூட்டு அமர்வுக்கு அங்கே வாய்ப்பு இல்லை. ஸோ சட்ட ரீதியாகவே, அரசியலமைப்பு சட்ட ரீதியாகவே எந்த வாய்ப்பும் வழங்கப்படலை. ஸோ ஆப்ஷன் பி 2 ஒன்லி இஸ் தி கரெக்ட் ஆன்சர். இப்போ பாருங்கள், அமெண்ட்மெண்ட் ப்ரொசீஜர். ஸோ அரசியலமைப்பு சட்டத்தை எப்படி திருத்தலாம் அப்படிங்கிற அந்த அமெண்ட்மெண்ட் ப்ரொசீஜர் ஆர்டிக்கிள் 368 மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்தியாவுடைய அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 368 அது இருக்குது. ஸோ நான் சொன்னது மாதிரி அது எங்கே அமல்படுத்தப்படலாம் அறிமுகப்படுத்தப்படலாம் அப்படின்னா பார்லமெண்ட்டில் அறிமுகப்படுத்தப்படலாம். சரியா? லோக்சபாலையும் அறிமுகப்படுத்தலாம், ராஜ்யசபாலையும் அறிமுகப்படுத்தலாம், ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இல்லை. 2 ஹவுசஸுமே வந்து பில்லை வந்து என்ன பண்ணணும், மசோதாவை செப்பரேட்டாக பாஸ் பண்ணணும். ஈச் ஹவுஸ் மஸ்ட் பாஸ் தி பில் செப்பரேட்லி. தெர் இஸ் நோ ப்ரொவிஷன் ஃபார் ஜாயிண்ட் சிட்டிங். ஸோ இது எல்லாமே ஆர்டிகல் 368க்கு கீழே இருக்கக்கூடிய ப்ரொவிஷன்ஸ்.
இப்போ ஏன் இது இப்போ நியூஸில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ரீசெண்டாக பார்லமெண்ட்டுடைய 2 ஹவுசஸுமே, லோக்சபாவும் ராஜ்யசபாவுமே ரெண்டுமே இந்த 127th கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் பில்லை வந்து பாஸ் பண்ணியிருந்தாங்க. இது எதுக்கான அரசியலமைப்பு சட்ட திருத்த மசோதா அப்படின்னா, இட் எய்ம்ஸ் டு ரிஸ்டோர் பவர் ஆஃப் தி ஸ்டேட்ஸ் டு ஐடென்டிஃபை பேக்வேர்டு கிளாஸஸ். ஸோ இதை பற்றி நம்ம கம்மிங் வீடியோஸில் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். இப்போதைக்கு இந்த தகவல் நமக்கு போதும். அடுத்தது கன்சியூமர் ப்ரைஸ் இண்டெக்ஸ். 7th கொஸ்டின், 7th கொஸ்டின். கன்சியூமர் ப்ரைஸ் இண்டெக்ஸ் விச் மெஷர்ஸ் ப்ரைஸ் சேஞ்சஸ் ஃப்ரம் தி பெர்ஸ்பெக்டிவ் ஆஃப் அ ரிட்டைல் பையர் இஸ் ரிலீஸ்டு பை. ஸோ இது ஒரு இண்டிகேட்டர். ஸோ இதை யார் ரிலீஸ் பண்ணுறா அப்படின்னா நேஷ்னல் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆஃபீஸ். ஸோ இதை பற்றி கூடுதல் தகவல்கள் பார்க்கலாம். கன்சியூமர் ப்ரைஸ் இண்டெக்ஸ். ஸோ கொஸ்டினில் சொன்னது மாதிரி இட் மெஷர்ஸ் ப்ரைஸ் சேஞ்சஸ் ஃப்ரம் தி பெர்ஸ்பெக்டிவ் ஆஃப் அ ரிட்டைல் பையர். ஸோ ரிட்டைல் பையர் யார் அப்படின்னு சொன்னால் சாதாரண ஒரு கன்சியூமர். இப்போ நீங்களும் நானும் கன்சியூமர். ஸோ நம்ம வந்து போய் ஒரு குட் வாங்குகிறோம், இல்லை வந்து ஒரு சர்வீஸ் அவைல் பண்ணுறோம் அப்படின்னா, ஸோ இதில் இருக்கக்கூடிய ப்ரைஸ் சேஞ்சஸ், ஸோ எப்படி வந்து இந்த ப்ரைஸஸ் சேஞ்ச் ஆகுது, ஒரு குட் இல்லை ஒரு சர்வீஸோடைய ப்ரைஸ் எப்படி சேஞ்ச் ஆகுது. ஸோ இட் கால்குலேட்ஸ் தி டிஃபரன்ஸ் இன் தி ப்ரைஸ் ஆஃப் கமோடிட்டிஸ் அண்ட் சர்வீசஸ் சச் அஸ் ஃபுட், மெடிக்கல் கேர். ஸோ நார்மல் பீப்புள் வந்து எதை அவைல் பண்ணுவாங்க அப்படின்னா இது எல்லாமே, ரைட், குட், ஃபுட், மெடிக்கல் கேர், எஜுகேஷன், எலக்ட்ரானிக்ஸ் எக்ஸெட்ரா. ஸோ இதில் வந்து எப்படி இதனுடைய ப்ரைஸஸ், இந்த கமாடிட்டிஸ் அண்ட் சர்வீசஸோடைய ப்ரைஸஸ் வந்து எப்படி வேரி ஆகுது அப்படிங்கிறத நமக்கு சொல்கிறது வந்து இதுதான், இந்த கன்சியூமர் ப்ரைஸ் இண்டெக்ஸ் அப்படிங்கிற இந்த இண்டிகேட்டர். ஸோ இதை வந்து நேஷனல் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆஃபீஸ் வந்து ரிலீஸ் பண்ணும், ரைட். நெக்ஸ்ட் கொஸ்டின், கொஸ்டின் நம்பர் 8. விச் அமங் தி ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் இஸ் இன்கரெக்ட் ரிகார்டிங் ஏஷியன் எலஃபென்ட்ஸ், ரைட். ஸோ ஆசிய யானைகள் சார்ந்து இது எது வந்து இன்கரெக்ட் அப்படின்னு கேட்குறாங்க, எந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து தவறு அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பாருங்கள், ஏஷியன் எலிஃபென்ட்ஸ் ஆர் லிஸ்டட் அஸ் என்டேஞ்சர்ட் அப்படின்னு இருக்கு. என்டேஞ்சர்ட் ஆன் தி IUCN ரெட் லிஸ்ட் ஆஃப் த்ரெட்டன்ட் ஸ்பீசிஸ். இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்டு. அப்புறம் வந்து ஏஷியன் எலிஃபென்ட்ஸ் ஆர் கிளாசிஃபைட் இன் ஷெட்யூல் 1 ஆஃப் வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் ஆஃப் 1972 அப்படின்ட்டு இருக்கு. இதுவும் கரெக்டு. ப்ராஜெக்ட் எலிஃபென்ட் இஸ் அ சென்ட்ரலி ஸ்பான்சர்ட் ஸ்கீம் லான்ச்டு இன் 1992 ஃபார் தி ப்ரொடெக்ஷன் ஆஃப் எலிஃபென்ட்ஸ், தேர் ஹேபிட்டட் அண்ட் காரிடோர்ஸ்ன்னு இருக்கு. இதுவும் கரெக்ட். ஸோ இது மூணுமே கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். ஸோ ஆப்ஷன் டி, நன் ஆஃப் தி அபவ் இஸ் தி கரெக்ட் ஆன்சர். ஸோ இப்போது ஏன் இந்த கொஸ்டின் இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சமீபத்தில் தான் ஆகஸ்ட் 12 தான் நம்ம இந்த வேர்ல்டு எலிஃபென்ட் டேவை அப்சர்வ் பண்ணோம். ப்ளஸ் இந்தியாவுடைய என்விரான்மெண்ட் மினிஸ்ட்ரி என்ன அனௌன்ஸ் பண்ணியிருக்கு அப்படின்னா, நம்ம வந்து ஒரு கம்மிங் டிசம்பர்லேருந்து ஒரு புதிய சிஸ்டத்தை அடாப்ட் பண்ண போகிறோம். என்ன சிஸ்டம் அப்படின்னா, we are going to count tiger and elephants together. ஒரே சர்வேல, ஒரே சென்சஸில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா டைகர்ஸையும் எலிஃபென்ட்ஸையும் கவுண்ட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ என்ன நிலை இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டைகர் சென்சஸ் வந்து 4 இயர்ஸுக்கு ஒருக்கா நடக்குது, ஒன்ஸ் இன் 4 இயர்ஸ், ரைட். எலிஃபென்ட் சென்சஸ் வந்து ஒன்ஸ் இன் 5 இயர்ஸ் நடக்குது. ஸோ இந்த நடைமுறையை மாற்றி என்ன பண்ண போகிறாங்கன்னா, ஒரே அட்டம்ப்டில், ஒரே சர்வேல டைகர்ஸையும் எலிஃபென்ட்ஸையும் வந்து கவுண்ட் பண்ண போகிறதா அறிவிச்சிருக்காங்க என்விரான்மெண்ட் மினிஸ்ட்ரி. ஸோ தட்ஸ் வை திஸ் இஸ் இன் நியூஸ். 9th question, consider the following statements about UN clause, United Nations Convention on the Law of the Sea. Fine. So first statement, this convention divides marine areas into 5 main zones, namely internal waters, territorial sea, contiguous zone, exclusive economic zone and high seas. So in the statement on the correct. Okay. Then the International Seabed Authority is one of the institutions created by UN clause. In the statement correct. So option C, both 1 and 2 is the correct answer. So in the UN clause, இதுதான் ஒரே ஒரு கன்வென்ஷன், ஸோ ஒரே ஒரு அக்ரிமெண்ட்ஸ், உலக நாடுகளுக்கு இடையில் இருக்கக்கூடிய மெரிடைம் ரிலேட்டடான கடல் பாதுகாப்பு சார்ந்த ஒரே ஒரு அக்ரிமெண்ட், உலகளாவிய அக்ரிமெண்ட் வந்து இதுதான். ஸோ இது வந்து இட் வாஸ் அடாப்டட் அண்ட் சைன்ட் இன் 1982. இந்தியாவும் இதோடைய சிக்னேட்டரி, ரைட், இந்தியாவும் சைன் பண்ணியிருக்குது. அண்ட் இட் பிகேம் எஃபெக்டிவ் இன் த இயர் 1994. ஸோ நான் சொன்னது மாதிரி த கன்வென்ஷன் ஹேஸ் பிகம் தி ஒன்லி லீகல் ஃப்ரேம்வொர்க் ஃபார் மெரைன் அண்ட் மேரிடைம் ஆக்டிவிட்டீஸ். ஓகே. ஸோ இது ஏன் நியூஸில் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால், ஸோ இந்த ஆகஸ்ட், ஸோ திஸ் இயர்ஸ் ஆகஸ்ட் 2021 யுனைடெட் நேஷன்ஸ் செக்யூரிட்டி கவுன்சிலில் பிரசிடென்ட் பதவியில் இருக்கிறது வந்து இந்தியா, பிரசிடென்ட்ஷிப் வந்து இந்தியாவுக்கிட்ட இருக்குது. ஸோ பிரசிடென்சி, யுனைடெட் நேஷன் செக்யூரிட்டி கவுன்சில் பிரசிடென்சி இஸ் வித் இந்தியா. ஸோ அதனால் ரீசெண்ட்லி இந்தியா வந்து தன்னுடைய
கருத்தை தெரிவிச்சிருந்தது. எஸ்பெஷலி இந்த மேரிடைம் ரிலேட்டடான கடல்சார் பாதுகாப்பு சார்ந்த ஒரு ஃப்ரேம் ஒர்க், ஒரு 5 அம்சங்களை வந்து மென்ஷன் பண்ணியிருந்தது. ஸோ அது வந்து நியூஸில் இருந்தது. தட்ஸ் வை திஸ் யூஎன் கிளாஸ் இஸ் இன் நியூஸ். ஸோ இந்த இந்தியா மென்ஷன் பண்ண இந்த 5 அம்சங்களும் வந்து இட்ஸ் ரிலேட்டட் டு திஸ் யூஎன் கிளாஸ் ஃப்ரேம் ஒர்க். ஸோ இதை சார்ந்து தான் அறிவிக்கப்பட்டிருந்தது. ஸோ அதனால இந்த அமைப்பு வந்து நமக்கு இங்கே முக்கியமாகுது. ஃபைன். அடுத்து பாருங்க 10th கொஸ்டின். நேஷ்னல் ஸ்கூல் ஆஃப் ட்ராமா is an autonomous organization fully financed by. So this is an autonomous organization fully financed by Ministry of Culture. Okay. So this National School of Drama is set up by Sangeet Natak Academy in the year 1959. So later என்ன பண்ணாங்கன்னா 1975ல அது autonomous organization சொசைட்டி ரெஜிஸ்ட்ரேஷன் ஆக்டுக்கு கீழே ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ வந்து அது மினிஸ்ட்ரி ஆஃப் கல்ச்சருக்கு கீழே ஃபங்க்ஷன் ஆகுது, ஒரு இண்டிபெண்டன்ட் என்டிட்டியாக. ஃபைன். ஸோ இவங்க ஹோஸ்ட் பண்ணக்கூடிய பாரத் ரங் மஹோத்சவ் ஆர் தி நேஷ்னல் தியேட்டர் ஃபெஸ்டிவல் 1999ல் எஸ்டாப்ளிஷ் பண்ண இந்த தியேட்டர் ஃபெஸ்டிவல் அப்படிங்கிறது இட்ஸ் வேர்ல்டு ஃபேமஸ். எஸ்பெஷலி இட்ஸ் கன்சிடர்ட் அஸ் தி லார்ஜஸ்ட் தியேட்டர் ஃபெஸ்டிவல் ஆஃப் ஏசியா அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபைன். ஸோ ரீசென்ட்லி நம்ம இண்டிபெண்டன்ஸ் டே, ஸோ August 15 வந்து நம்ம இண்டிபெண்டன்ஸ் டே செலிப்ரேட் பண்ணுறோம். ஸோ அந்த இண்டிபெண்டன்ஸ் டே ரிலேட்டடாக நிறைய ஈவெண்ட்ஸை வந்து இந்த நேஷ்னல் ஸ்கூல் ஆஃப் ட்ராமா, எஸ்பெஷலி காந்திஜியோட லைஃப் ரிலேட்டடாக நிறைய தியேட்டர் ஈவெண்ட்ஸை வந்து அது பிளான் பண்ணியிருக்கு, கண்டக்ட் பண்ண பிளான் பண்ணியிருக்குது. ஸோ அது நியூஸில் இருக்குது. தட்ஸ் வை திஸ் நேஷ்னல் ஸ்கூல் ஆஃப் ட்ராமா, தட்ஸ் வை திஸ் கொஸ்டின் இஸ் ஹியர். ஃபைன். நன்றி நண்பர்களே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சக தேர்வர்களுக்கு கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்துக்கள் ஏதாவது இருந்தால் அதை கமெண்டில் பதிவிடுங்க. மிக முக்கியமாக இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ தட் நம்ம என்ன பண்ண முடியும்னா இன்னும் அதிகமான தகவல்களை சேகரித்து உங்களுக்கு உங்களுடைய தேர்வு தயாரிப்பில் உதவிட முடியும்.